சந்தோஷமாக இருக்கிறது. Amen. I welcome each and every one of you in the mighty name of Jesus Christ. Amen. இங்க நம்மளுடைய தேவனுடைய ஆலயத்துல ஒரு 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 வல்லமையான தேவ பிரசன்னம் அப்படியாக துளசி அப்படியாக இந்த அட்மாஸ்பியர்ல தேவனுடைய பிரசன்னம் சூழ்ந்து இருக்கிறது. Amen. There's a powerful presence of God that is saturating the atmosphere that we are in here right now. How many of you believe that in the mighty name of Jesus? How many of you just now experienced the Lord? How many of you experienced the presence of the Holy Spirit? Church, can I see your hands? Amen. Amen. Hallelujah. Who's doing the Sunday school today? Sorry, teacher. Okay. Bye bye. நீங்கெல்லாம் போயிட்டு வர பார்த்தா என்னடா பலத்தா என்ன வருது நிக்கிறத பார்த்தா இவ எல்லாம் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. Thank you, Jacob. Amen, amen. Hallelujah, church. Hallelujah, church. இன்னைக்கு the Lord is in our midst. Amen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில இருக்கிறார். தேவ பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நம் மத்தியில தேவன் அப்படியாக அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஐயா, நம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்த தேவனாக இருக்கிறார். அவர் ஜீவன் நிறைந்த, அவர் உயிர் தெழுந்த அப்படியாக சர்வ வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் போல் வேறு கண்மலையும் இல்லை, அவர் போல் வேறு தேவன் யாரும் இல்லை. Hallelujah, church. Hallelujah, church. Amen. பாருங்க, எத்தனை பேர் சொல்றீங்க? அநேக பேர் அமர்ந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, பாஸ்டர், இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற மாயமான மனிதனுடைய அன்புக்கு மேலாக, ஆமென், மாயமான பொருளாதாரத்துக்கு மேலாக, இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்துல இருக்கிற பொக்கிஷமா இருக்கலாம், அந்தஸ்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவனுடைய மறையாத மாறாத அன்புதான் எனக்கு எல்லாமே சொல்ற ஜனங்களுடைய கரத்தை நான் பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, என் தேவனுடைய அன்பை மாற்றும் நான் ருசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம்னு? உங்க கரத்தை நான் பார்க்கலாமா? How many of you say, church, how many of you say, yeah, pastor, I love the Lord so much. என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்றேன். கை தூக்குறீங்களா? Amen. ஐயா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருக்குள்ள, அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய வார்த்தையில, அவருடைய அன்புல இன்னைக்கு நிலைத்திருந்து நம்ம அவரை ருசித்து அவரை அன்பு செய்கிறோம்னா, அதிக அன்புனால ஏன் தெரியுமா ஐயா? முதலாக அவர் தான் நம்முடைய அன்பு மீட்பராக இருக்கிறார். முதலாக அவர் தான் நம்முடைய அன்பு ரட்சகராக இருக்கிறார். அவர் நம்மளை தேடி வந்த அன்பு நேசராக இருக்கிறார். அவர் தான் நம்மளை முதலாக நேசித்தவராக இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல பாருங்க, நம்ம முகத்துல. நான் சொல்றத தவிர வேற சொல்லக்கூடாது. நான் பேசுறப்ப யாரும் பேசக்கூடாது. ஓகே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதை மட்டும் சொல்லுங்க. வாய்ஸ் ஐ டோன்ட் நோ ஹவ் யூ மேட் இட். ஓகே? ஆண்டவர் யார் தெரியுமா? உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க நீங்க ஆண்டவரை. ஏன்னா முதலாவது அவர் தான் உங்களை நேசித்தார். என்னது? முதலாவது பக்கத்து சொல்லுங்க சார். சுரேன், ஆண்டவர் முதல்ல உங்களை தான் நேசித்தாரு. தேவாஷ், சுரேனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தான் முதல்ல நேசித்தாருன்னு. ஆமென். ஆமென். ஹalleluya church. ஐயா, ஆண்டவருடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம் தெரியுமாயா? He is a God who never gives up on his people. ஆமென். அவருடைய அன்பு அப்படியே அவருடைய உள்ளம் நம்மளுக்காக துடித்து கொண்டு இருக்கிறபடினால தேவன் நம்மளை அப்படியே எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறானா, அவருடைய இருதயத்துல தேவன் நம்மளை தாங்கி சுமந்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை, அவருடைய அன்பு அவ்வளவு அதிகமாக இருக்கிறபடினால his love is like a river that flows. There's no end. There's no expiry for the love of God. ஆமாவாரியா? ஆம், நான் உன்னை என் அநாதி அன்புனால சிநேகித்தேன் சொன்ன தேவன் ஐயா அவரு. ஆமென். என்னுடைய
அப்ப பாருங்க, அவரோட அந்த வார்த்தையை சொல்லணும்னா, ஒருத்தவங்களை பார்த்து நம்ம சொல்றோம்னா I love you so much சொல்றோம், I miss you so much சொல்றோம். இன்னைக்கு எத்தனை பேரோட பிள்ளைங்க சொல்றாங்க? சில பேர் நீங்க உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கலனா, 2-3 வாரம் பார்க்கலனா, நம்ம சொல்றோம் தானே I miss you so muchன்னு. ஆமாலையா? நம்மளுடைய ஆமாலையா? ஆமா, பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ். ஆமாவா? எஸ் or no? நம்ம அம்மா மாருங்க அப்பாட்ட இல்ல யார்கிட்டயும் நம்ம டெக்ஸ்ட், அவங்க சம்திங் அவங்கள்ட்ட நம்ம டெக்ஸ்ட் பண்ண முடியாது I miss you ன்னு சொல்லிட்டு பயந்துருவாங்க. ஆமாலையா? Some people not just wired for that kind of text. ஆமாவாலையா? Maybe it can be our sister, our brothers, you know. ஆமாவாலையா? Imagine Indra sending text to Chella, I miss you Chella. Yes or no? ஆமாவாலையா? Or maybe we miss our brother, we miss our little sister. ஆமாவாலையா? நம்ம அண்ணனை நேசிக்கிறோம், அக்காவை நேசிக்கிறோம், அம்மா பாட்டியை நேசிக்கிறோம், I miss you. We tell them we love them, right? ஏன்னா மனசுல என்ன நடக்குதுன்னா, ஏதோ இழுக்கிற மாதிரி அந்த உணர்வு இருக்குது. என்னது? அவங்களே நினைத்து இழுக்கிற மாதிரி ஒரு உணர்த்தல் இருக்குது. அது என்ன தெரியுமாயா? அன்பு. என்னது? அன்பு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய அனாதி அன்புனால நான் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் தேவன் சொல்கிறார். That means he's a God who draws you with his love. He brings you close to his heart with his love. When you come close to his heart, you will realize அவருடைய உள்ளம் உங்களுக்காகவும் எனக்காகவும் துடித்துக் கொண்டிருக்கிறது. Amen. அவர் உள்ளத்துல தேவன் நம்மளை நினைத்து கொண்டு நம்மளை சுமந்து கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்கிறபடினால அவருடைய உள்ளத்துல நம்மளுக்காக தேவன் அவருடைய அன்பு, மாறாத அன்பு சொல்லுங்க, மறையாத அன்பு சொல்லுங்க, ஏமாற்றாத அன்பு சொல்லுங்க, அனாதி அன்பு சொல்லுங்க. அந்த அன்புனால தேவன் அவருடைய உள்ளத்துல நிறைந்து இருக்கிறபடினால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, உங்களுக்கும் எனக்கும் அந்த சிலுவையில யாருக்குமே பட்சபாதம் பார்க்கல ஐயா, யாருக்குமே பட்சபாதம் பார்க்கல. ஆமாவா இல்லையா? அவர் இந்த உலகத்துக்கு அவர் வரும்பொழுது அவருடைய ஜீவனை அந்த சிலுவையில தேவன் என்ன சொல்றாங்க, பணயம் வைக்கும் போது நம்மளுடைய எல்லாருக்குமே தேவன் மரித்தார். ஆமாவா? எனக்கு மரித்தார் அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. சொல்லுங்க ஐயா வேடமா? ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து what draw the Lord to the cross was not by force but because of his love. ஆமாவா இல்லையா? Yes or no? Today church, பாருங்க, நீங்களும் நானும் அழிந்து போகாத படிக்கு பக்கத்துல பார்த்து உங்களுடைய அன்பானவர்களை பாருங்க, கணவன் மனைவி பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, சொல்லுங்க, நீங்க அழிஞ்சு போகாத படிக்கு பார்த்து சொல்லுங்க. ஐயோ பார்த்து சொல்லுங்க ஐயா. பின்னால வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாரும் பாய்க்காம நீங்க அழிஞ்சு போகாத படிக்கு நீங்க என்ன சொல்லுங்க? நீங்க அழிஞ்சு போகாத படிக்கு ஆண்டவர் பிரியமா அவருடைய ஜீவனை ஜான் ஆண்டவர் பணயம் வைத்தார். அவன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தேவன் நம்மளுக்கு சிலுவையில சிந்தினார். அவர் சொன்னாரு, இது என்னுடைய அன்பு சின்னமாக இருக்கிறது, என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்குது தேவன் சொன்னார். Amen church. Hallelujah church. How many of you listening to me? ஆமாவளே வாணியக்கா, மைக் ரொம்ப சத்தமா இருக்கா வாணியக்கா? இங்க ஒரு 10,000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையா? good sound. ஆமாவா இல்லையா? Yes or no church? இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவனானவர் சாந்தியமா? ஆமாவா இல்லையா? தேவன் நம்மளுக்காக அந்த சிலுவையில மரித்த வண்ணமாக மாற்றம் இல்ல, ஆனா தேவன் 3ஆம் நாள் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். மரணத்தை வென்ற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன், நீங்களும் நானும் அன்பு கூறுகிற தேவன், நீங்களும் நானும் அப்பா கூறுகிற தேவன், அவர் உயிர் தெழுந்த தேவன், அவர் ராஜரீகம் செய்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதா என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த மரணத்தை ஜெயித்த
என்னது சொல்லுங்க? வாயி தேவஸ் தேவஸ் be introduced to me, this is me. என்னது? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர் சொல்லி நம்ம வாய் நிறைய அவார்டு பாடுவோம். ஆமா இல்லையா? ஆனா இந்த ஸ்லைட்டஸ்ட் இன்கன்வீனியன்ஸ் ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் யாரு செய்யல, ஆண்டவர் மறந்துட்டாரா, உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லுவோம். ஆமாவா இல்லையாங்க? ஆமாவா இல்லையாங்க? இயேசுனோ அப்படிப்பட்ட அந்த பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரியா? அதான் தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்கீங்க. ஆமென் சொல்லியிருக்கணும் ஐயா. ஆமென். அப்படிப்பட்ட பெரியவர் இன்னைக்கு உங்களுக்குள் எனக்குள் இருக்கிற பெரியவர் பெரியவர். இந்த உலகத்துல இருக்கிறவன் காட்டிலும் பெரியவர். ஆமென். ஹalleluya சர்ச். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் யார் சொல்றீங்க? அந்த பெரியவருக்கு நான் சொந்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த பெரியவருக்கு? நான் ஒன்னும் நோட்ஸே திறக்கலையா, நாளைக்கு வீட்டுக்கு போகலாமா? என்னது என்னது சொல்லுங்க? எத்தனை பேர் சொல்றீங்க அந்த பெரியவர்? சொல்லுங்க, அந்த பெரியவர் நான் சொந்தமானவர் சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கரத்தை நான் பார்க்கலாமா? இல்லாட்டி நான் ப்ரீச் பண்ணுறேன் பின்னால வரைக்கும். ஆமென். அந்த பெரியவருக்கு மேத்யூ, அந்த பெரியவருக்கு நீங்க சொந்தமானவர். ஆமென். ஹalleluya சர்ச். எஸ் நோ? அப்படிப்பட்ட பெரியவருக்கு நீங்க சொந்தமாக இருக்கிறத தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிட்டு வந்து யோவான்ல தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்ப நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு காரியமும், நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கிற மதில்கள், சவால்கள், துயரங்கள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அவமானங்கள், இது எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா நீங்க உங்களால மேற்கொள்ள முடியும். ஆமென் சொல்லிருக்கணும். எந்த ஊர்ல இருக்கிறீங்க எல்லாரும்? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க மேற்கொள்ள முடியும். ஆமாவா? ஏனென்றால் நீங்க தேவனால் பிறந்தவர்களாக இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயித்த ஜெயம். சாரி, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறதுன்னு. ஆமென். அப்ப என்ன தெரியுமா? யார் மேல இருக்கிற விசுவாசம்? நளினி, யார் மேல இருக்கிற விசுவாசம்? உங்க மேல இருக்கிற விசுவாசம். நம்ம எஸ்தர் இருக்கீங்களா? எஸ்தர், உங்க விசுவாசம் யார் மேல இருக்குது? அங்க இப்படி காட்டினாங்க. அப்ப ஆண்டவர் மேல இருக்குது. ஆமாவாலியா? ஆண்டவர் மேல வைத்திருக்கிற உங்களுடைய நம்பிக்கையே ரேச்சல்மா, அது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். நீங்க மறந்து விடக்கூடாது தேவஜனமே, உங்களுடைய பிதானவர். ஆமாவாலியா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு நித்திய பிதா என்று பெயர் இருக்குது. ஆமாவாலியா? அவர் சொல்லியிருக்கிறார், நீ திடன்கோள், நம்ம அவருக்குள்ள சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி, நம்மளுக்கு அவருக்குள்ள சமாதானம் இருக்கணும்னு சொல்லி தேவன் நம்மகிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நம்மளை பார்த்து நீ திடன்கோள் தேவன் சொல்லியிருக்கிறார். நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஐயா இங்க பாருங்க, என்ன சொன்னார் தேவன்? நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த உலகத்தை ஜெயித்த பெரியவர் தான். அவர் மேல நீங்க விசுவாசமாக இருக்கும் போது, அவர்கிட்ட இருந்து நீங்க பிறந்த போது, நான் சொல்றையா, உங்களுடைய விசுவாசம், அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், நீங்க கடந்து போகிற உங்களுடைய உலகம் என்ன, நீங்க ஜெயிப்பீங்க ஐயா. ஆமென். நம்பிக்கை இல்லையா? ஆமாவா இல்லையா? You are more than a conqueror in Christ Jesus. You are more than an overcomer in Christ Jesus. ஆமென். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை வெற்றி சிறக பண்ணி என்னைக்குமே தேவன் நம்மை வெற்றியில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya சர்ச். ஹalleluya
இன்னைக்கு நல்லா கேளுங்க. யார் கேக்குறீங்க? யார் கேட்கல? கேளுங்க. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன ட்ரையல்ஸா இருக்கலாம், என்ன பெயினா இருக்கலாம், என்ன சஃபரிங்கா இருக்கலாம், நீங்க என்ன கடந்து போனாலும் சரி. இங்க பாருங்க, இந்த இன்னைக்குள்ள ஆராதனைக்கு நான் எத்தனையோ வாரங்களாக நான் ஜெபித்தேன். அப்ப அந்த வாரங்களை நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினாரு. என்ன உணர்த்தினாருன்னா, நல்ல கேளுங்க. இங்க அநேக நம்ம எப்படி இருக்கிறோம்னா, நம்ம அநேக துன்பங்களை நம்ம சந்தித்து கொண்டே இருக்கிறோம். வேதனைகளே, பிரச்சனைகளே, தடைகளே, என்ன இருக்குது? அவமானங்களா இருக்கலாம், ஆமாவா இல்லையா? சோதனைகளாக இருக்கலாம். எஸ் ஓ நோ? அது என்ன ரீதியில நீங்க அதை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீங்க, கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அது நீங்க மாற்றம் தான் அறிந்திருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் அந்த காரியங்களை உங்களை சுற்றி அப்படியே சூழ்ந்து இருக்கிறது போல நீங்க உணர்றீங்க. ஆமென். எப்படி இருக்குன்னா, நீங்க நடுவுல இருந்து பிரஷர் குக்கர் இல்ல, பிரஷர் குக்கர் கூட இல்ல, ஒரு 5 பேர் உங்களை சூழ்ந்து கட்டி அப்படியாக உங்களை போட்டு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாவா இல்லையா? உங்களை ஒரு நெருக்கத்துல அப்படியாக எதிரியானவன் உங்களை சூழ்ந்து கொண்டா எப்படி இருக்கும்? எங்கேயும் ஒரு வழியே இருக்காது தானே, தப்பிக்கிறதுக்கு எங்கேயும் போக முடியாது தானே. இதுக்கு ஒரு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அமர்ந்திருப்போம். ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. இன்னைக்கு நம்ம நிலை நிற்க முடியாத அப்படியாக ஆழமான தண்ணீர்கள்ல நிலை நிற்க முடியாம அப்படியாக மூழ்கி கொண்டு இருக்கிறது போல நம்ம இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? உங்களுடைய கால்கள் அப்படியாக அந்த ஆழமான தண்ணீர்கள்ல இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுல உங்களுக்கு ஸ்விம்மும் அடிக்க தெரியாது. என்னது? உங்களுக்கு ஸ்விம்மும் அடிக்க தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமாவா இல்லையா? That means you don't know what is the solution. You don't know how to overcome this. You don't know how to conquer this problem. இந்த பிரச்சனை எப்படி மேற்கொண்டு எழும்புறதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆழமான தண்ணீர்கள் அப்படியே உங்களுடைய கால்கள் தடுமாறி கொண்டு இருக்கிறது. ஏன்னா ஆழமான தண்ணீர்கள் தெரியும், ஆனா உங்களுடைய கால்கள் அதோடைய அடி தரையில படம் இல்லை. சோ உங்களால நிலை நிற்க முடியல. என்னது? நிலை நிற்க முடியல. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஏதோ மூழ்கி கொண்டு இருக்கிறது போல உங்களுக்கு நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கலாம். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இந்த காரியங்கள் உங்களுடைய தடைகள், உங்களுடைய உபத்திரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய வேதனைகள், சோதனைகள், கவலைகள், சொல்ல முடியாத கண்ணீர்கள், மறைந்து இருக்கிற பாரங்கள், இது எல்லாமே அப்படியே ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கலாம். என்னது? ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? எப்படி இருக்கும்? ரவுண்டு கட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காரியங்களை நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை நல்லா தெரியும்? எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? தெரியும் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு, தெரியும் ஆண்டவர் கரை சேர்ப்பாருன்னு சொல்லி, தெரியும் ஆண்டவர் கரத்தை பிடித்து பலப்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னு. ஆனா சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையை, நெருக்கங்களை நீங்கள் கடந்து போகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஒரு உணர்வு வரணும்? என்னுடைய சாட்சி ஏற்கனவே எத்தனையோ வாரங்களுக்கு முன்பதாக நான் சொல்லியிருக்கேன். ஆமாவா இல்லையா? அந்த நேரத்துல அந்த சூழ்நிலை நெருக்கத்தினால, அந்த மரண இருள்னால, இல்ல அந்த பிரச்சனைனால, அந்த வழி இல்லாத ஒரு நிலையில நீங்கள் இருக்கும் போது நீங்க என்ன உணர ஆரம்பிப்பீங்கன்னா, மேபி ஆண்டவர் என்னோட இல்ல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க ஐயா. நீங்க இவைகளை கடந்து போகும் பொழுது ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு அர்த்தம் இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்? Boys, are you listening to me? Yes or no? If you're playing your game, switch it off. Okay? Now, ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு, என்னது? ஆண்டவர் உங்களை மறந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, எப்படி சொல்லுவாங்க? நேசிக்க விட்டு போயிட்டாருன்னு சொல்லி அர்த்தம் இல்ல.
ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் எல்லாரையும் பார்க்கிறாரு, ஆண்டவர் எல்லாரையும் போஷிக்கிறாரு, ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாக்கிறாரு, ஆண்டவர் எல்லாரையும் வழி நடத்துறாரு, என்னைய தவிர. அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு எத்தனை பேரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஒரு உணர்வோட உட்கார்ந்து இருக்கீங்க? காலத்தை தைரியமா தூங்குங்க. புரியுதாங்க? உங்களுடைய எல்லாருடைய கரத்தையும் தேவன் பார்க்கிறாரு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? ஆமென். பாருங்க, கிறிஸ்துக்குள்ள சில நேரங்கள்ல அவருடைய வார்த்தையில நம்ம பலமா நிலை நின்றிருந்தாலும் சுத்தி இருக்கிற காரியங்கள் பிசாசானவன் தேவனை குறித்து இந்த வஞ்சிக்கிற இந்த விதைகள் அவன் விதைக்க வருவான். ஆமென். ஆனாலும் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு அழிக்க முடியாத விதை இருக்குது. என்ன தெரியுமா? You and I have an indestructible seed, which is the word of God. ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. நீங்க சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக ஆக்கும் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. அந்த சத்தியம் யார் தெரியுமா ஐயா? தேவனுடைய வார்த்தை. ஆமாலே சாந்திமா. ஜீவ சத்தியம் என்ன தெரியுமா? தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, the Lord our God is our living word. Amen church. ஆண்டவர் இயேசு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? இன்னைக்கு பாருங்க, தேவன் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் அவரோட குரலை கேட்க போறீங்க? சரி, கை தூக்காதுன்னா நான் பேசுறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய சூரியன் மட்டும் இன்னைக்கு சாப்பாடு இமோஷன். யார் இன்னைக்கு தேவனுடைய குரலை கேட்க போறீங்க? எல்லாரும் கேட்க போறீங்க தானே? பாருங்க, நம் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிதாவானவர் ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், உன் நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சொல்லுங்க தப்புவிப்பேன், நான் உன்னை ஏந்துவேன் சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அவர் உன்னை தூக்கி சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார். அப்ப உங்க தகப்பன் அப்பயே பேசினாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறேன் தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? தன் ஆடுகளுக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அவருடைய ஜீவனை பணையம் வைப்பார்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். ஐயா, ஆண்டவர் வார்த்தை சொல்லிருக்கீங்க, அவங்ககிட்ட ரத்தம் துடிக்கணும். ஆமாவா இல்லையா? ஏசனோ நல்ல மேய்ப்பர் மாற்ற சொல்ல தேவன் சொன்னாரு, இந்த உலகம் முடியும் பரியந்தமும் நான் உன்னோடவே நான் இருப்பேன் சொன்ன தேவன். ஆமாவா இல்லையா? ஆம், நான் உன்னை அநாதி அன்புனால சிநேகித்தேன், என்னுடைய அன்புனால உன்னை இழுத்து கொண்டேன் சொன்ன தேவன். ஆமாவா இல்லையா? அதுவும் சொன்னாரு. என்ன சொன்னாரு? I am the one who first loved you. என்னது? நான் தான் உன்னை முதலாக நேசித்தேன். அப்புறம் சொல்றாரு தேவனே, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், அபிஷேகப்படுத்தினேன், ஏற்படுத்தினேன், நீ போய் கனி கொடுக்கும்படி, உன் கனி நிலைத்திருக்கும்படி, நீங்க கொடுக்கிற கனினால பிதா மகிமைப்படும்படி. ஆமாவா இல்லையா? ஐயா, right from the beginning of the word of God to until Revelation, you and I serve who never stops talking. Amen. தேவன் எப்பொழுதும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை பார்த்து, அவருடைய குமாரர்கள் குமாரத்திகளை பார்த்து தேவன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. தேவன் சேற்றி கொண்டுதான் இருக்கிறாரு. தேவன் மறுபடியும் கட்டி கொண்டுதான் இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? தேவன் ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. ஏசனோ தேவன் பேசுகிறது நிப்பாட்டவில்லை. ஆமாவா இல்லையா? அந்த வார்த்தைகள் வசனங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதே தேவனானவர் தான் இன்னைக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஏசாயா, நல்லா கேளுங்க ஐயா. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்துல தேவன் சொல்லியிருக்கிறார், இன்னைக்கு தேவனுடைய கூக்குரல் சத்தத்தை நீங்கள் கேளுங்கள், தேவனுடைய ஜீவ வார்த்தையை நீங்கள் கேளுங்கள், தேவனுடைய ஜீவ வசனங்களை நீங்கள் அப்படியாக கேளுங்கள். ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல இருந்து புறப்பட்டு
காணப்பட்டு வரும் பொழுது உங்களுடைய சிந்தையில காணப்படுகிற ஒவ்வொரு பிசாசோடையோ இல்ல இருள்ல எப்படி சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தின் இருள் அப்படியே உங்க சிந்தையில, உங்களுடைய உணர்வுகள்ல, உங்களுடைய இதயத்துல வைத்திருக்கிற கட்டுகள் உடையட்டும். ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தையின் சத்தியம் அப்படியே உங்களை விடுதலையாக ஆகட்டும். ஆமென். விசுவாசம் இல்லாத இடத்துல விசுவாசம் எழும்பட்டும். புரியுதா என்ன சொல்றது? தேவன் என்ன தெரியுமா ஐயா சொன்னாரு? அவர் வாயின் வார்த்தையினால தேவன் சொன்னார், ஐயா நீ ஆழமான தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோட இருப்பேன் தேவன் சொன்னார். ஆமாவா இல்லையா? நீ ஆறுகளை கடந்து போகும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை தேவன் சொன்னார். நீ அக்கினி ஜுவாலையை நடந்து போகும் பொழுது அக்கினியில நீ வேகாம இருப்பாய் தேவன் சொன்னார். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். புரியுதாக என்ன சொல்றேன்னு? ஆமாவா இல்லையா? அப்ப தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய தந்தையானவர் உன்னை வாழ்நாள் முழுவதும் தூக்கி சுமப்பேன் வாக்கு கொடுத்த தேவன் அவர் சொல்றார், நான் மகனே மகளே நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ ஆழமான தண்ணீர்களை கடந்து போகும்போது யார் இருப்பா? நான் இருப்பேன். ஆமாவா இல்லையா? அப்ப God is not just present with you church. அவர் உங்களோட பயணம் மட்டும் செய்யவில்லை. ஆனா யார் தெரியுமா சொல்றாரு? யார் தெரியுமா சொல்றாரு? ஆறுகள் உன்னை புரளுவதில்லைன்னு சொல்றாரு. யார் தெரியுமா சொல்றாரு? அக்கினி உன்னை ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு யார் தெரியுமா தேவன் சொல்றாரு? யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? Why God is saying? அப்பனா பாருங்க, நல்லா கேளுங்க, நம்ம ஆழமான தண்ணீர்களை கடந்து போகிற நாட்கள் இருக்குமா இல்லையா? இருக்கும். ஆனா நீங்க மூழ்க மாட்டீங்க ஐயா. இன்னைக்கு வாக்குத்தத்தமா எடுத்துக்கங்க. நீங்க எந்தெந்த இடத்துல உங்களுடைய கால்கள் தடமாறி கொண்டு இருக்கிறது, எந்தெந்த இடத்துல நீங்க நிலை நிற்க முடியாம இருக்கிறீங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலையா, உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துறது இல்லையா, உங்களுடைய உடல் ரீதி எப்படியாவது உங்களுடைய ஹெல்த்லையா, உங்களுடைய பொருளாதாரத்திலையா, ஆமாவா இல்லையா? நிறைய ரீதி இருக்குது சொல்ல போனா. எதிர்காலத்தை குறித்தா you will not drown. கடன் பிரச்சனையா, அது உங்களுடைய சொந்த தப்பா கூட இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு விடுதலை, ஒரு வழியை தேவன் உங்களுக்கு, புதிய ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா இல்லையா? யார் தேவன் சொல்றாரு you won't drown, you won't drown சொல்றாரு. இன்னைக்கு நீங்க என்ன, just think about your circumstance. என்ன கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்க சொல்லுங்க உங்ககிட்ட பார்த்து. I will not drown. Amen. You won't drown, you will not be burnt. ஏன் தெரியுமாங்க? சொல்லுங்க ஏன் தெரியுமாங்க? கேளுங்க ஏன் தெரியுமாயா? Kenapa? Because Tuhan Maha Esa yang merupakan Bapa kamu, Dia turut berserta dengan kamu. Punya yang சொல்றேனே, the Lord is with you. Amen. The Lord is with you church. Hallelujah. புரியுதா என்ன சொல்றேனே? அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லையா? புரியுதாங்க? நல்லா கேளுங்க. நீங்க ஆழமான தண்ணீர்கள் எல்லாம் கடந்து போகலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக பயணம் சென்று உங்களோட பயணம் சென்று வேடிக்கை பார்க்கிற தேவன் மாற்றம் இல்லை. சொல்லுங்க, வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்ல. நம்மளை சுத்தி நம்மளோட வாழ்க்கையில ஒரு கூட்டம் என்னைக்குமே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளவுதான் ஜனங்களை நேசிச்சாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய அன்பு நம்ம காமிச்சாலும், நம்ம ஆரம்பித்தாலும், நம்ம அவங்க நீங்க இயேசு போல இருங்க, மாறாதீங்க, நான் அதை சொல்லல. கே நீங்க இயேசு போல இருந்தாலும் இயேசுக்கே ஒரு கூட்டம் இருக்குது. என்னது சிறுவிலடி இயேசுக்கே ஒரு கூட்டம் இருக்கும் போது நம்ம ஏமாற்றம் நம்மளை சுத்தி என்னைக்குமே என்ன கூட்டம்? தேவன்
அவங்க வேடிக்கை பார்க்கறது. எப்ப இவன் விழுவான், எப்ப இவனோட வாழ்க்கை நாசமா போவோம், எப்ப இவனோட வாழ்க்கையை விளம்பரம் கட்டி நம்ம வெற்றி கொடி கட்டி அந்த பாட்டை பாட நினைப்பாங்க. சொல்லுங்க, நினைப்பாங்க. அடி வாங்கினா கை தூக்குங்க, ருசித்தவர்களா கை தூக்குங்க. ஐயோ, நீங்களாம் ருசிக்கலையா? ருசித்தவர்களா கை தூக்குங்க. இன்னைக்கு இயேசு போல அவங்க மன்னிச்சு. புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எஸ் சொல்லோ, எஸ் சொல்லோ சர்ச். ஐயா, கேக்குறீங்களா இல்லையா இங்க? ஆனா உங்களுடைய அப்பாவும் என்னுடைய அப்பாவும் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்ல. என்னது எப்படி போகுது? இப்ப ரேச்சல், வாணி அக்கா, நீங்க சின்ன பிள்ளைங்க வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைங்களை அங்க மோஸ்ட் பிஸியஸ்ட் ரோட், பெரிய ஒரு மெயின் ரோடு வச்சுக்குவோம், பெரிய பெரிய ட்ரெயினெல்லாம் வருது. ஆமாவா இல்லையா? பிள்ளை அடம் பிடிக்குது, நான் அங்கதான் போவேன், நடு ரோட்ல தான் உட்காந்து விளையாடுவேன் சொல்லுது. ஆமாவா இல்லையா? உங்களுக்கு தெரியும் உங்க பிள்ளைக்கு நடு ரோட்ல நடக்கிறதுக்கு அந்த கெப்பாசிட்டி மெச்சூரிட்டி இல்லைன்னு. ஆமாவா இல்லையா? பிள்ளைங்களுக்கு வார்னிங் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆமாவா இல்லையா? ஆனா அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு நான் எப்படியாவது நான் செய்வேன், நடு ரோட்ல உட்காந்து நான் விளையாடுவேன். நீங்க விடுவீங்களா? நீங்க விடுவீங்களா? சொல்லுங்க. உங்க பிள்ளை நடு ரோட்ல போய் கிராஸ் பண்றது நீங்க விடுவீங்களா? என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? We don't talk about gentle parenting here. Let's come back to Asian parenting. Asian parenting பத்தி பேசுவோம். எங்க அம்மா பேச்சே கிடையாது அந்த இடத்துல. என்னது பேச்சே கிடையாது? பேச்சுன்னு என்ன தெரியாது. ஆமால அடிச்சு தோச்சு. ஆமாவலையா? ஒரு 10 வாட்டி சொல்லி பாப்பீங்களா இல்லையா? cannot, no, ஆமால இருந்தக்கா, cannot, don't go, no, cannot cross, no, car coming, you see, சொல்லி பாப்பீங்க. ஆனா they will try your patience. அடுத்தது என்ன லேண்ட் ஆகும்? 4 சாத்தி 5-fold ministry. அம்மா சொல்லுங்க 5-fold ministry. ஆமாவலையா? You actually disciplining and correcting your child. Okay? ஆமாவலையா? அப்ப நீ என்ன செய்வீங்க? You will restrain பண்ணுவீங்க தானே? நீங்க உங்க பிள்ளைகளை restrain பண்ணுவீங்க தானேயா? அங்க போகாதபடிக்கு. restrainனா மல்ல கட்டுவாங்க, ஆவடுக்கு அப்பதான் மீன் மாதிரி தண்ணியில இருந்து வெளியான மாதிரி. ஆமாவா இல்லையா? ஏன் சொல்லும் டீச்சர்? ஏன் சொல்லும்? அப்பதான் நீங்க என்ன செய்ய? இருட்டி பிடிச்சுக்குவீங்க. ஆமாவா இல்லையா? அப்படியே துள்ள பாக்குங்க பிள்ளைங்க. அப்படிதான் நம்மளுடைய தகப்பனாரு. ஆமாவா இல்லையா? ஆமேன் சொல்லிருக்கணுமே. இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க உயிரோட உட்கார்ந்து இருக்கிறது அவருடைய கிருபையா? ஏன்னா அநேக முறை நம்ம அந்த மாதிரி முரட்டாட்டம் பண்ணி ஆண்டவரோட கிருபையினால நம்மளை பிடிச்சு வச்சனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருக்கிறோம். ஆமென், ஆமென். எஸ் லார்ட் சர்ச். ஐயா, அவர் உங்களை வேடிக்கை பார்க்கிற தேவன் இல்ல. நீங்க நல்லா கேளுங்க. தேவன் சங்கீதம் 18வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, அவர் உயரத்துல இருந்து கையை நீட்டி தேவன் கையை நீட்டுவார் ஐயா. Amen. The Lord will lift up his hands towards you. புரியுதாங்க? ஆழமான தண்ணீர்கள்ல இருந்து தேவன் உங்களை பிடித்துக் கொண்டு தேவன் உங்களை தூக்கி விடுவாராம். Amen. தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. சொல்லுங்க, I won't drown, I won't burn. Church, listen. As in Psalms chapter 40 verse 2 and 3, நம் தேவன் நம்மை சேத்துல இருந்து தூக்கி கண்மலையில நிறுத்தின தேவன் மாற்றம் இல்லை. நம்மளுடைய கால்களை உறுதிப்படுத்தி நம்மளுடைய நாவுகளை புதிய பாடலை வைத்த தேவன் மாற்றம் இல்லை. அதுதான் அந்த வசனத்திலே போட்டிருக்கிறது. தேவன் நீங்க ஆழமான தண்ணீர்களை கடந்து போகும்போது உம்மோடு இருக்கிறவர் மாற்றம் இல்லை. ஆனா அந்த ஆழமான தண்ணீரை பார்த்து தேவன் நம்மளுடைய தாழ்மையில நம்மளை நினைக்கிறவர் மாற்றம் இல்லை. சங்கீதம் 136வது அதிகாரம் 23வது வசனத்துல போட்டிருக்கிறது. ஐயோ பேபி, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, தேவன் somebody help me. தேவன் நம்மளுடைய தாழ்மையில நினைத்த தேவனா? தேவாஷ், நம்ம உயரத்துல இருக்கும் போது தேவன் உயர்த்துவார். உயர்த்தினது
தாழ்வில் இருக்கும் போது தேவன் நம்மளை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். நினைக்கிற தேவன் மாற்றம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, தேவன் நம்ம தாழ்வின் நாட்களில் நம்மளை நினைக்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆனாலும் அவருடைய வசனத்துல எழுதியிருக்கிற பிரகாரம் செல்லா தேவன் ஆழமான தண்ணீரிலிருந்து அவருடைய கரத்தை தேவன் நீட்டி நம்மளை பிடித்து கொண்டு தூக்கி விடுவார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? You will rise again by the strength of the hand of God. Amen. தேவனுடைய கரம் உயர்ந்திருக்கிற கரமாக இருக்கிறது. தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்கிற கரமாக இருக்கிறது. சங்கீதம் 118வது அதிகாரம் 16வது வசனத்துல போட்டிருக்கிறது. நம்மளுடைய கரம், தேவனுடைய கரம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய கரம் என் மேல இருக்குதுன்னு? உங்க கரத்தை உயர்த்தீங்களா? தேவனுடைய கரம் உங்க மேல உயர்த்தி இருக்கிற கரம் ஐயா, குறுகிய போன கரம் இல்ல. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்கிறதுனா பராக்கிரமம் செய்யும் கரமாக இருக்கிறது. It's a hand of the Lord that does mighty things and it's lifted high. ஐயா, நீங்களும் நானும் சேவிக்கிற தேவனுடைய கரம் இப்படி விழுந்தது இல்ல. என்னது? யோ, நான் வீர் கொடுத்து இங்க பிரீச் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட தேவனுடைய கரம் இங்க விழுந்தது கிடையாது. ஆமாவாலியா? தேவனுடைய கரம் பராக்கிரமம் கரம். உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் உயர்ந்திருக்கிற கரம். ஹalleluya. பராக்கிரமம் செய்வார். விசுவாசத்துக்கு மாத்திரம் ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க ஐயா. பராக்கிரமம் செய்வார். ஏற்கனவே தேவனுடைய வசனத்துல போட்டிருக்க சங்கீதம் 89வது அதிகாரம் 21வது வசனத்துல கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். ஆமாவாலியா? என்ன போட்டிருக்குன்னா, என்னுடைய கரம் அவனோட இருந்து, என்னுடைய கரம் அவனோட உறுதியா இருக்கும் தேவன் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு தேவஜனமே, look, the fathers in the house, the mothers in the house, listen to me. All the fathers and mothers, the husbands and wives, the parents, listen to me. And the children, the Lord's hand is with you. Amen. தேவனுடைய கரம் உங்க கூட உறுதியாக இருக்கிறது. தேவன் சொல்கிறார், என் புயம் அவனை தாங்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்ப தேவனுடைய கரம் உங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறது. புரியுதாங்க என்ன சொல்றேன்? No matter your circumstance, no matter your circumstance. கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? Yes or no church? ஆமாவா இல்லையாங்க? Yes or no church? Yes or no ருத்தக்கா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஒரு காரியம் நீங்க நினைவு கூறணும். என்னன்னா, whatever circumstance you go through, நீங்க கடந்து போகிற காலங்கள், நீங்க கடந்து போகிற சூழ்நிலைகள், நீங்க கடந்து போகிற அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆழமான தண்ணீர்கள், கடல்கள், 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி, எதிர்பார்க்காத தடைகள், வேதனைகள், கண்ணீர்கள், போராட்டங்கள், நிறைய போராடி கொண்டு இருக்கிறோம். எப்பக்கத்திலும் நெருக்கம் இருக்கலாம். ஆமாவா இல்லையாங்க? இது எல்லாமே தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை உங்களுடைய வாழ்க்கையில மாற்ற முடியாது ஐயா. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? That means your circumstances cannot change the truth of who God is in your life. புரியுதாங்க? தமிழ்ல எனக்கு எப்படி சொல்ல வருதுன்னு தெரியல. நீங்க கடந்து போகிற நீங்க கடந்து போகிற காலங்கள், நீங்க பாடுபடுகிற போராட்டத்துல இருக்கிற அந்த காலங்கள், தேவன் யார் என்று உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த நிஜம் இருக்கு தெரியுமாயா? அந்த உண்மைத்துவம் இருக்கு தெரியுமாயா? தேவனுடைய வார்த்தையின் சத்தியம், அவருடைய குணாதிசயத்தின் சத்தியம், அவருடைய அன்பின் சத்தியத்தை மாற்ற முடியாது. நீங்க கடந்து போகிற காரியம் நீங்க அவருக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடாது. Amen. Whatever you go through doesn't mean that the Lord is not with you. Whatever you go through doesn't mean that you do not belong to God. That means என்ன சொன்னாங்க? குழப்பறாங்க. என்ன சொன்னா, நீங்க ஆண்டவருக்கு சொந்தம் இல்லைன்னு ஆயிடாது. ஆமாவா இல்லையா?
ஏசனோ ஆனாக்கா இப்ப நீங்க நிறைய பிரச்சனையை கடந்து போகிறீங்க வச்சுக்கோங்க. உங்க மகன் ஜூடா உங்களுக்கு சொந்தம் இல்ல, ஜூடா வந்து நிறைய ராக்கி பண்றான்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்ப நீங்க சொல்லிடுவீங்களா ஜூடா பார்த்து நீ எனக்கு சொந்தமானவே இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? நீங்க சொன்னாலும் சரி முடியாது. அவருடைய ஃபீச்சர்ஸ்ல இருந்து அவர் ரத்தத்துல இருந்து எல்லா எக்ஸாமினேஷனும் என்ன பாயிண்ட் பண்ணும், நீங்க தான் வந்து மதர், அவங்க ஃபாதர் தான் வந்து ஃபாதர். நீ ஆமாவா இல்லையா? எஸ் நோ? எஸ் நோ? ஐயா ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இப்ப ஜேடன் வந்து அவர் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வளர்ற புதிய புதிய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? ரேச்சல் நீங்க சொல்லிடுவீங்களா நீ என் மகனே கிடையாது, நீ எனக்கு சொந்தமே இல்லை, ஆத்தத்தை சொல்லிடுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லு. ஆமாவா இல்லையா? இல்ல ரைட். இல்ல இல்லதானக்கா நீங்க சொல்லிடுவீங்களா தம்பியை வந்து நீலாம் அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா? சொல்லுதில்ல தானே? சிலுவை நடிச்சு. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? பாருங்க டுடே சர்ச் இன்னைக்கு நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது உங்களுடைய இருதயத்துல ஆணி அடித்த மாதிரி நல்ல ஒரு தேவனுடைய ஒரு சத்தியம் கூட என்ன தெரியுமாயா உறுதி அடிக்கணும். என்னைக்குமே நீங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள் தான். நீங்க தேவனுக்கு சொந்தமான குமாரர்கள் குமாரத்தியாக இருக்கிறீங்க. நீங்க சந்திக்கிற காரியங்கள் அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அந்த அந்த அடையாளத்தை, அந்த தருணத்தை, அந்த ஸ்தானத்தை எதுனாலும் மாற்ற முடியாது. ஆமாவா? No one can change. Yes or no? Yes or no? Your circumstances, trial, pain and suffering does not change the truth of who God is in your life, the truth of God's word in your life, the truth of God's love in your life. ஐயா ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தை பத்தி சொன்னேன். ஆமாவா இல்லையா? என்ன சொன்னேன்? நான் கொஞ்ச நேரத்துல முடிக்க போறேன். எல்லாரும் நல்லா என்ன சொன்னேன்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்பதாக ஆண்டவர் வேற ஒண்ணும் சொன்னாரு. என்னது? ஆண்டவர் வேற ஒண்ணும் சொன்னாரு. என்ன சொன்னாரு தெரியுமா? இன்னைக்கு இது உங்களுடைய பிதாவுடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது, பிடிச்சு கொள்ளுங்க. என்னது? உங்களுடைய பிதாவுடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது, பிடிச்சு கொள்ளுங்க. புரியுதாங்க என்ன சொல்றது? தேவன் உங்களை உருவாக்கினவர், தேவன் உங்களை சிரித்த தேவன், தேவன் உங்களை மீட்டுக் கொண்ட பிதானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போது யாக்கோபே, உங்க பேர் என்னையா? உங்க பேர் என்ன சொல்லுங்க? கெல்வின், ஜானத்தன், சாரா 2 பேர் தான் என் காதுல வந்திருக்கு. ஆனா இங்க 60 பேருக்கு மேல பின்னால வரைக்கும் உட்காந்து இங்க எத்தனை சொல்லுங்க ஐயா உங்க பேரெல்லாம்? உங்க அற்புதமான பேர் சீக்கிரமா சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமா உங்களை வீட்டுக்கு விட்டுறேன். ஓகே சரியா? என்னது? ஜான் மசன். ஓகே சொல்லுங்க ஐயா உங்களோட பேர் என்ன சொல்லுங்க? அங்க ஒரு பெரிய சாமுவேல் அங்க இருக்கிறது. ஓகே சாமுவேல் உங்க பேர் சொல்லுங்க. ரூத் அக்கா. அம்மா உங்க பேர் சொல்லுங்க. கன்னிகா தேவி. ஓகே அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்துல, இப்போது ஜேசனே, இப்போது யாக்கோபே என்ன சொல்றாரு? உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குனவரும் சொல்லுகிறாரு, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். முதல் வாக்கு தத்தம் ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொன்னாரு தேவாஷ்? அவர் சொன்னாரு நீ பயப்படாதே. அப்புறம் என்ன சொன்னாரு? உன்னை மீட்டு கொண்டேன். சொல்லுங்க. உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரா? மஸ்ஜிதோட சர்வீஸ் எத்தனை மணிக்கு? உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்புறம் எல்லாம் சத்தமா அந்த வசனத்தை படிங்க. தமிழ்ல படிக்கிறவங்க தமிழ்ல படிங்க, இங்கிலீஷ்ல படிக்கிறவங்க இங்கிலீஷ்ல படிங்க. நான் வந்து சொந்தமா படிச்சுக்கிறேங்க.
Okay, 1 2 3 go. நீங்களே நம்புற மாதிரி சொல்லுங்க. இப்போது யாக்கோபே வர இடத்துல உங்க பேரை போடுங்க. இப்போது சாமுவேல் சொல்லி படிங்க. 1 2 3 go. ஓகே, லவுட்லி நீங்களே நம்புற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கறது வாக்குத்தத்தம். ஆண்டவர் பொய்யானவர் இல்ல. ஆமாவா இல்லையா? இதோ நானே கர்த்தர், நான் மாறாதவர்னு சொன்ன தேவன் மலாக்காய் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல இதே வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு தைரியத்தோட மண்ணை தட்டிட்டு உங்க பேர் சொல்லி படிங்கய்யா. படிங்கய்யா. 1 2 3. ஓகே, நீங்க படிச்சதுல உங்களுக்கு புரியுச்சா? ஆமாவா இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க. நீ பயப்படாத. என்னத்துக்கு பயம் ஐயா? பயப்படாத. நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கேன். அதுக்கு மேல ஆண்டவர் அழகா என்னத்துக்கு சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம்யா. You are mine. My girl, my boy, my girl, my son, my daughter, my love, the apple of my eye. தேவன் சொல்லுகிறார். அதுக்கு அப்புறம் தான் சொல்றார் ஆண்டவர் 2வது வசனத்துல, நீ தண்ணீர்களை கடந்து போகும்போது நான் உன்னோடவே இருப்பேன். நீ ஆறுகளை கடந்து போகும்போது நான் அது ஆறுகள் உன்னை புரளுவதில்லை தேவன் சொல்லுகிறார். அக்கினியில நடந்து போகும்போது அக்கினி உன்னை நீ வேகாக இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாம இருக்கும், பேரில் பற்றாம இருக்கும். புரியுதாங்க நான் ஏன் சொல்றேன்னு? அப்ப பாருங்க, ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தம் யாக்கோபு கொடுத்துட்டு, நீ நான் உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டாயா, நீ எனக்கு சொந்த ஐயான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்ப தேவன் 2வது பாம் போடுறார். நீ தண்ணீர்களை கடந்து போகும் பொழுது, அப்படின்னா என்னது? தண்ணீர்களை கடந்து போகும். புரியுதாங்க? The promise of God shows that you and I belong to Him. He has called us by name. தேவன் நம்மை முழுசா அறிந்து ஆராய்ந்து அறிந்த தேவனாக இருக்கிறார். நீங்க கடந்து போகிற உங்களுடைய தண்ணி, ஆறுகள், வனாந்தரம், அக்கினிலாம் நீங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள்னு மாறாது. என்னது? மாறாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு மனசுல ஏதோ ஒரு கொஞ்சம் திறந்து வந்துருக்கு? பார்க்கலாமா? உங்க மனதுல ஒரு பேரன் நான் பார்க்கலாமா? புரியுதாங்க என்ன சொல்றீங்க? ஏன் திரும்ப ஆண்டவர் சொல்றாரு அக்கினி உன் பேரில், என்னது? அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாதுன்னு ஏன் திரும்ப தேவன் சொல்றாரு? யான் கேளுங்க, யான் கேளுங்க ஐயா, நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தை உங்களை விட்டு மறையாது. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? தேவன் உங்களோட பயணிக்கிற தேவன் மாற்றம் இல்லை. ஆமாவா இல்லையா? தேவன் உங்க கூட இருப்பவர் மாற்றம் இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை மாற்றம் தேவன் கொடுக்கிறார். ஆனாலும் தேவன் உங்கள் நடுவில் மகிமையாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? எஸ் நோ? இப்ப சார் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய சொந்தமானவர்களுக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க தான் அங்க அதிபதி மாதிரி. உங்களுடைய வீட்டுல உங்களை மீறி உங்களை தாண்டி எவனாவது வர முடியுமா? முடியாது. உங்களுடைய பிரசன்ஸ் அங்க இருக்குது. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? அதே போலதான் தேவனாகிய கர்த்தர், அவர் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் திருமையா? அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் ரட்சிப்பார். ஆமாவாயா? அவர் உங்க பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாரா? இங்கிலீஷ்ல போட்டிருக்குது, he will quiet you with his love. அவர் உங்கள் பேரில் மகிழ்ந்து களி கூறுவாரா? மகிழ்ந்து பாடுவாரா?
உங்க நடுவில் இருந்து உங்களை தேவன் அவருடைய மாறாத அன்பு, அவருடைய முடியாத அன்பு, அவருடைய மறையாத அன்பு, அவருடைய ஏமாற்றாத அன்பு, இந்த உலகத்தின் அன்பு போல அவருடைய அன்பு இல்லை, என்றைக்கும் நிலைத்திருக்கிற அன்புனால தேவன் உங்களை அமைதிப்படுத்துவாராம். புரியுதாங்க? உங்களை விட்டு தூரமா இல்லை, உங்களை நடுவில் இருந்து தேவன் உங்களை அமைதிப்படுத்துவார். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, என்ன தெரியுமா போட்டிருக்குது? வேற வருஷம் என்ன தெரியுமா போட்டிருக்குது? இஸ் a victorious warrior. வெற்றிகரமான வீரரா, வல்லமையான வீரரா. ஆமா, எங்க அப்பா மார்கள்லாம் நிறைய பேர் இருக்கீங்க தானே? ஆமாவா இல்லையா? இப்போ உங்க பிள்ளைங்க ஃபாதர்ஸ் டேக்கு யூ மை ஹீரோ, யூ ஆர் மை மைட்டி ஃபாதர், யூ ஆர் மை விக்டோரியஸ் ஃபாதர் சொன்னா உங்களுக்குலாம் எவ்வளவு பெருமையா இருக்குது. ஆமாவா இல்லையா? அது உண்மை, அது பொய்யா கூட இருந்திருக்கலாம் பிள்ளைங்க எழுதுறது. நீங்க வீட்டுல கர்ப்பமூச்சிக்கு பயந்துக்கிட்டு, ஆனா பிள்ளைங்களுக்கு தெரியாது அம்மா தான் அடிக்கிறாங்க கர்ப்பமூச்சி, ஆனா பிள்ளைங்க எழுது யோ மை விக்டோரியஸ் ஹீரோ, சூப்பர் ஹீரோயின். ஆமாவா இல்லையா? பிள்ளைங்களுடைய கண்களுக்கு நீங்க சூப்பர் ஹீரோ. ஆமாவா இல்லையா? நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. ஆமாவா இல்லையாங்க? அதே மாதிரி தேவன் உங்களுடைய தகப்பனார் மெத்தியு ஒருபோதும் தோற்று போனது இல்லையா? தோற்று போகாத ஒரு தேவன், தோற்று போகாத ஒரு தகப்பன். அவர் இலை பார்த்தும் அடையவில்லை, அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல. இரண்டாவது, உங்களை என்னைய ரட்சிக்க ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி தேவனுடைய கரம் குறுகி போன கரம் இல்ல, அவருடைய செவி அப்படியே மந்தமாக இல்ல. நீங்களும் நானும் சத்தத்தை கேட்கறதுக்கு தேவனுடைய செவி மந்தமானது இல்ல. புரியுதாங்க என்ன சொல்றேன்? The Lord your God is in your midst, church. Amen. ஐயா, உங்களுக்கு புரியுதாங்க என்ன சொல்றேன்? அவரு வல்லமை உள்ளவர்யா, mighty to save, ரட்சிக்க வல்லமை உள்ளவரா. ஐயா, உங்களோட தேவனுக்கு 300 பேர் இருக்குது. ஐயா, உங்களோட எல்லாம் என்ன பாருங்க, உங்களோட தேவனுக்கு 300 பேர் இருக்குது. என்ன பேர் தெரியுமா ஐயா? நான் மரண படுக்கையில் இருக்கும்போது இந்த பேர் எனக்கு பெரிதாக தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த பேர் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போறேன். அது 300 பேர் இருக்குது. ஜெகோவா சபாவோத். ஜெகோவா சபாவோத்னா என்ன தெரியுமாயா? என்ன தெரியுமாயா? என்ன தெரியுமாயா? He is the God of angel armies. சேனைகளின் கர்த்தர். எப்படி angel armies. He is the God of angel armies. அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் தெரியுமாயா? புரியுதாங்க நான் என்ன சொல்றேன்னு? எப்படிப்பட்ட தேவனை நீங்க சேவித்துக் கொண்டிருக்கிறீங்க? You serve a God who is faithful, whose faithfulness has never failed. He has never failed. And he reigns from everlasting to everlasting. புரியுதாங்க? கடைசியாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமாயா? இந்த வாரம் தேவன் என்கிட்ட இந்த 3 காரியம் பேசினாரு. என்ன சொன்னார்னா, in all things give thanks ன்னு சொன்னார். Amen. எல்லாவற்றிலும் கிறிஸ்து இயேசுக்குள் ஸ்தோத்திரத்தோட அந்த வசனத்தை படிங்க. எழுதி கொண்டு இருக்கிறவங்க எழுதி கொள்ளுங்க. I want you to write. One Thessalonians chapter 5 verse 18. In all things give thanks. எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. என்ன நிலை ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றிலும் துன்பத்துல ஸ்தோத்திரம் செய்யுங்க, கண்ணீர்ல ஸ்தோத்திரம் செய்யுங்க, வேதனையில ஸ்தோத்திரம் செய்யுங்க, சந்தோஷத்துல, சிரிப்புல, ஜாய்ல
ஸ்தோத்திரம் செய்யுங்க. வியாதியில ஸ்தோத்திரம் செய்யுங்க. இது எல்லாவற்றையும் நீங்கள் தேவனுக்கு கீப் தேங்க்ஸ் பண்ணும்போது இது கிறிஸ்து இயேசுக்குள் எப்படிப்பட்ட இருக்குது? உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறதா? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? இரண்டாவது தேவன் சொன்னார் commit your ways. உங்களுடைய வழிகளை ஒப்புக்கொடு, ஒப்புவிட்டு அவரே நம்பி இருங்கள். அவரே நம்பி இருக்கிறவர்ல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் தேவன் சொல்லியிருக்கிறார். இது நான் ஏன் பாஸ்டர் அமெண்டாவுடைய வார்த்தை இல்ல, ஆனா தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில் இருந்திருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிட்டு இன்னைக்கு begin to think what are the things that I need to surrender to the Lord. அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென் சொல்லிருக்கணும் ஐயா. எழுதியாச்சும் வச்சுக்கீங்க ஐயா, போய் வீட்டுல தியானம் பண்ணுங்க. ஆமென். கடைசியாக 2 தெசலோனியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். இது என்னுடைய உங்களை குறித்து ஜெபமாக இருக்கிறது. என்னன்னா, now may the Lord of peace himself give you peace always in every way. The Lord be with you. Amen. நல்ல கேளுங்க. யார் கேட்க போறீங்க? யார் கேட்க போறீங்க? சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் யாரு? சொல்லுங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சொல்லுங்க. Always. சகல விதத்திலும். In every way. Always. In every way. Church, we forget this is the word of God. Always in every way. Amen. எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. Amen. Amen. ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? இன்னைக்கு நீங்க நிறைய யுத்தங்களில், நீங்கள் சோதனைகளில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தேவன் என்னை அனுப்பியிருக்கார். இது அவருடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. யுத்தம் உங்களுடையது இல்ல, யுத்தம் தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அவன் நீங்க அவருடைய வார்த்தையில, அவருடைய அன்புல, அவருடைய பிரசன்னத்துல நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். அவருடைய அன்புனால தேவன் உங்களை அமைதிப்படுத்தும் போது be still and know that he is God. அவர் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். யுத்த வீரர் ஐயா அவரு. ஆமென். வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? இன்னைக்கு நீங்களும் நான் என்ன தெரியுமா ஐயா செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்துல எழும்ப வேண்டும். ஆமென். யுத்தம் யாரோடது? கர்த்தருடைய. யுத்தம் யார் செய்வார்? செய்வார். ஆனா யுத்தம் போராடி கொண்டிருக்கிறது நீங்க தான். ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு தேவனுடைய பிரசன்னத்துல நீங்க அவருடைய அன்புல நீங்கள் அமர்ந்திருந்து you begin to rise in the name of the Lord. பாருங்க, தாவீது கோலியாத்தை பார்க்கும்போது நிறைய பேர் he never come with என்ன சொன்னாங்க, javelin spear சொல்லலாம் வரல. அவன் கோலியாத்தை பார்த்து ஒண்ணுதான் சொன்னான், ஏய் நம்ம பாஷையில சொல்லுங்க, ஓகே நல்லா இருக்கும் அந்த கதையை போய் படிங்க ஐயா. என்ன சொல்லுவாரு? நான் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல உனக்கு நான் வருகிறேன்னு சொன்னேன். I come to you in the name of the Lord of hosts. உங்களுடைய கோலியாத் என்னவாயா இருக்குது இல்லையா? உங்களால மேற்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுடைய விசுவாசமே எந்த கோலியாத் வந்தாலும் சரி, என்ன நெருக்கடி வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டம் சோதனை வந்தாலும் சரி, அதை மேற்கொண்டு ஜெயம் எப்படி சொல்றாங்க, ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற அந்த வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனால் தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்களோட விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கரத்தை தட்டுங்கள். இன்னைக்கு நீங்க வீடு செலவோடு பார்க்கிறாங்க, எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள், சோத்திரம். உங்களுடைய வழிகளை ஒப்புவிடுங்கள். மூணாவது, சமாதானம் கர்த்தர் தாமே உங்களோட இருக்கிறார். ஆமென். ஹalleluya சர்ச். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். உங்களுடைய பேரில் தேவன் சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார். அது நீங்க நம்பணும்யா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு தேவனுடைய மகிமையில அப்படியாக எழுப்புறீங்களா விசுவாசத்தோட? Arise in the glory. Come on, arise in His glory. Arise in the new strength of God. Come on, church, all over this place, right from the front to the back. Come on, arise in the mighty name of Jesus.